ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நான் உங்கள் மணி குய்த்தமிழன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறோம்னா, குவைத்துக்கு வந்து ஃபேமிலி விசா எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், அதுமாரி என்னென்ன ப்ரூஃப் வேணும், உங்களோட பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கணுங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் வீடியோவில் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேமிலி விசா வந்து எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா, ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதில் ஏதாவது வந்து நிறைகள் குறைகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணி போட முடியும். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து ஃபேமிலி விசா வந்து எடுக்கணுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப். இப்போ வந்து ஃபேமிலி விசா யார் எடுப்பா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபா எடுப்பாங்க, குழந்தைகள் எடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர், யார் வந்து உங்களுக்கு வந்து விசா அப்ளை பண்ண போறாங்களோ, யார் பேர்ல வந்து ஃபேமிலி விசா எடுக்க போறாங்களோ அவங்க தான் ஸ்பான்சர். அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ஹஸ்பண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க உங்களோட ஸ்பான்சர். அவங்களோட வந்து சிவில் ஐடி வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட். நம்ம வந்து இந்த இடத்துல வேலை செய்கிறோம், இவ்வளோ நம்மளோட சம்பளம், என்ன ஒர்க் பண்ணுறோம் இப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ண மாதிரி ஒர்க் பர்மிட் இருக்கும். ஸோ வந்து ஒர்க் பர்மிட் தேவை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர், இப்போ யாரை எடுக்க போறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் காப்பீஸ் வேணும். இப்போ வந்து நீங்கள் ஒய்ஃபை நீங்கள் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட பாஸ்போர்ட்டில் வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட்டில் வந்து ஒய்ஃபோட நேம் மென்ஷன் ஆகிருக்கும். அப்போ தான் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், உங்கள் ரெண்டு பேருக்கு மேனேஜரான சர்டிஃபிகேட் இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டடாக இருக்குங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ குழந்தைங்களை அழைச்சிட்டு வரீங்கன்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து மெயினாக வந்து அட்டஸ்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து இங்கே ஒரு வேளை வந்து நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கணுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கிராஜுவேட்டட் சர்டிஃபிகேட், உங்களை யார் இப்போ வந்து இங்கே கொண்டுட்டு வர போகிறாங்களோ அவங்களோட கிராஜுவேட்டட் டிகிரி எனி சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டடாக இருக்கணும். குவைத்தில் வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் விசா அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கேயே அட்டஸ்டடாக இருக்கணும். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டஸ்டடாக இருக்கணும். அதுமாரி நம்ம ஊரில் வந்து இது பண்ண படித்ததுக்கு வந்து அங்கேயே அட்டஸ்டடாக இருக்கணும். ஸோ சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டட் பண்ணதாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். பேசிக் சேலரி வந்து 800 தினாராக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஃபேமிலி விசா அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா விசா ஃபார்ம் வாங்கி நீங்கள் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு, எப்படி நம்ம ஊரில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குதோ அது மாதிரி வந்து இங்கே விசா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்து எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் விசா ஃபார்ம் வாங்கி ஃபுல் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு குவைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து விசா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணிடலாம். ஃபேமிலி விசாவில் வரதுல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி விசாவில் வந்து உங்கள் ஒய்ஃபை இப்போ நீங்கள் அழைச்சிட்டு வரீங்கிற பட்சத்தில் இங்கே ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஜாப் இருந்து ரெடி பண்ணிங்கன்னா வந்து ஃபேமிலி விசாவில் இருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்பெனி விசாவை மாற்றிடலாம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தில் வந்து ஃபேமிலி விசிட் விசா. ஃபேமிலி விசிட் விசான்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு அழைச்சிட்டு வர மாதிரி தாங்க. 1 மாதமோ இல்லை 2 மாதமோ வந்து ஃபேமிலியை நம்ம அழைச்சிட்டு வரணுங்கிற சொன்னால் அதே தாங்க. சிவில் ஐடி, ஸ்பான்சரோட சிவில் ஐடி வேணும், அவங்களோட ஒர்க் பர்மிட்டு, அதுமாரி வந்து அவங்க கிராஜுவேட்டட் சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டட் ஆனது. விசா அப்ளை பண்ணணுன்னாலே வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் ஆகிருக்கணும். ஸோ அடுத்த போர்ட் காப்பீஸ் இருக்கணும். அதுமாரி இப்போ ஒய்ஃப் அழைச்சிட்டு வரீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டடாக இருக்கணும். ஸோ அதை வந்து பார்ப்பாங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி வந்து 400 தினார் இருக்கணுங்க. 400 தினார் இருந்தால் தான் ஃபேமிலி விசிட் விசாவே எடுக்க முடியுங்கிறாங்க. உங்கள் மனசில் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா 400 தினார் 800 தினார் இருக்கிறாங்க, அப்போ நம்மளாம் ஃபேமிலி அழைச்சிட்டு வர முடியாதுன்ட்டு. உங்களுக்கு இருக்கிற அதே கேள்வி எனக்கும் இருக்குது. 400 தினார்லாம் இருந்தால் நம்மளை எப்படி வந்து ஃபேமிலி அழைச்சிட்டு வர முடியும்? எல்லாருமே வந்து 400 தினார் வந்து குவைத்தில் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி எனக்குமே இருக்குது. ஏன்னா என்னோட சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஃபேமிலி அழைச்சிட்டு வர்றது? இது வந்து ஒரு பரிசீலனை பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு தோணுது. ஆனால் அவங்க முன்னாடி இருந்த பேசிக்கை விட இப்போ வந்து பேசிக் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வேலை செய்கிறவங்க ஒரு எமர்ஜென்சி கூட வந்து ஃபேமிலியை இருந்து அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வர முடியாது. நம்ம தான் ஏதாவது இருந்தால் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளாகவே இருக்குது. அப்போ ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குய்த்தமிழன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் மணி. பாய் பாய்.